ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாலோஅப் நம்பர் கொடுத்துருந்தோம் 29, 24, 79, 74. 2 நாள் கொடுத்துருந்தோம். 2 நாள் வரல. இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக ஏசியில் வந்து 74 விழுந்திருக்கு நண்பா. இது ஒரு நல்ல வின்னிங் தான். என்ன ஒரு நாள் டிலேவாக விழுந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 4, 9, அதே மாதிரி ஏ போர்டில் 5, 0 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டில் 4ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் ஏ போர்டில் விழுக வேண்டிய 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் விழுந்துருச்சு நண்பா. ஒரு வேளை ஏ போர்டில் விழுந்திருந்தால் ஒரு சூப்பரான வின்னிங் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 57, 75 கூட கொடுத்துருந்தோம். 52, 25 வரும்னு சொல்லிட்டு பிசியில் தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பிசியில் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து அது ஏபியில் விழுந்துருச்சு நண்பா. ஒரு வேளை கரெக்டாக நம்ம எடுத்துருந்தோம்னா இன்றைக்கே ஒரு 3 டிஜிட் வின்னிங் சூப்பராக எடுத்துருந்துருக்கலாம் நண்பா. மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல நண்பா. நம்ம வர நாட்களில் அதுக்குண்டான கெஸ்ஸிங் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. நாளைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. சீக்கிரம் பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 754ங்களா. இந்த 754ல் பி போர்டு 7ஆம் நம்பர் வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் வச்சு பிசியில் 54ன்னு வச்சுருப்பான். இந்த நம்பரோ இல்லை இந்த கிராஸில் இருக்கிற நம்பரோ பிசியில் வந்திருக்காது. இந்த நம்பரோ இல்லை இந்த கிராஸில் இருக்கிற நம்பரோ ஏ போர்டில் 7 வச்சு இந்த பிசியில் இந்த 2 நம்பருமே வந்திருக்காது. அப்போ அநேகமாக இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வந்து நாளைக்கு விழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேட்டர்னில் விழுந்திருக்கு பாருங்கள். இந்த சி போர்டில் பி போர்டில் இருந்த 0 வந்துட்டு அடுத்த நாள் சி போர்டில் வச்சுருப்பான், சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏபியில் 73 வச்சு இந்த நம்பர் க்ளோஸ் பண்ணியிருப்பான், சரிங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பி போர்டில் இருக்கிற 7 வந்து சி போர்டில் விழுந்திருக்கு. அடுத்தது பிசிக்கு வந்து இந்த 1331 அல்லது 1661 விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை பவர் பண்ணி கூட வைக்கல நண்பா. சரி, நம்ம அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். இந்த சி போர்டு நம்பர் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம சி போர்டில் 9, 4 வரும்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். இந்த 50764 வந்துருக்குங்களா. அடுத்தது பாருங்கள். இந்த கிராஸில் இருக்கிற நம்பர் வந்து அப்படியே இங்கே இறங்கியிருக்கும் நண்பா. நல்லா பாருங்கள். 5 அப்புறம் 0 இந்த 2க்கு பவர் 7 வச்சு இறக்கியிருப்பான். அடுத்த நாள் 6 அப்படியே இறக்கியிருப்பான். இன்றைக்கி வந்து 9ஆம் நம்பர் வர வேண்டியது, அதை வந்து பவர் பண்ணி 4ஆன்னு சொல்லி இறக்கியிருப்பான். 4ஆம் நம்பர் இன்றைக்கி வந்திருக்குங்களா. அப்போ அடுத்தது இருக்கிறது வந்து இந்த 2ஆம் நம்பர் தான் பெண்டிங்கு. அதாவது ஒரு வேளை இந்த பேட்டர்னில் வந்து விழுகுதுன்னு சொல்லி கணக்கு வந்துச்சுன்னா இந்த 2ஆம் நம்பர் வந்து இங்கே இருக்கிற 2ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி சி போர்டில் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது 2 அல்லது 7 கூட இருக்கலாம் நண்பா. பவர்லேயும் வைக்கிறான், சரிங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட்டு நண்பா. இந்த வீக்லி சார்ட்டு பாருங்கள். இதுதான் இந்த வாரம் இந்த 555 இருக்குங்களா, போன வாரம் ரிசல்ட்டு. இந்த சி போர்டு நம்பர் பாருங்கள், 5க்கு 5 வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த 5க்கு 5 அடுத்தது வந்து ஒரு 0க்கு 5 வச்சுருப்பான். அப்போ இது அப்படியே இந்த நம்பர் இறங்குச்சுன்னா இந்த பேட்டர்னில் பார்த்தோம்னா ஏ போர்டுக்கு வந்து ஒரு 5 அல்லது 0 வரைக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதே மாதிரி போன டைம் நம்ம மந்த்லி சார்ட் வச்சு டெய்லி சார்ட் வச்சு எடுத்திருந்தோம். அது அந்த நம்பர் விழுந்திருந்து நம்ம வின்னிங்கோட வாங்கியிருந்தோம், சரிங்களா? இதுலேயே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது நண்பா. அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது காட்டுறேன். இந்த 555 இருக்குங்களா. இந்த 555 இந்த சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 557ன்னு வச்சுருக்கோம். இந்த 557 எடுத்துகிட்டு வந்து இங்கே 555ன்னு சொல்லி வச்சுருந்தா இன்றைக்கி வந்து பெண்டிங் இருக்கிறது இந்த சி போர்டுக்கு 7ஆம் நம்பருங்கிற நம்பர் தான். நம்ம ஆல்ரெடி வந்து சி போர்டுக்கு 2, 7 வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம்னுங்களா. அது வந்து இங்கே மேட்ச் ஆகுதுங்களா. அப்போ ஒரு வேளை இந்த மாதிரி நம்பர் வந்தால் சி போர்டுக்கு ஒரு 2 அல்லது 7 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும்
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 0 வர வாய்ப்பு இருக்குது நண்பா அதிகபட்சம். அதில் 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர், 0 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சி போர்டில் 4ஆம் நம்பர் வந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சி போர்டில் 2 அல்லது 7 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் நண்பா. ஏ போர்டில் 5 வந்ததுன்னா 52, ஏபியில் 50, 01, 02, 51, 56 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர் 55, 04, அப்புறம் 08, அப்புறம் 52, 57, 02, 07. அந்த ஏசியில் அந்த பேட்டர்ன் பார்த்தோம்ல, அது ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆச்சுங்கன்னா 52, 57, 02, 07 பவரில் வந்தாலும் இந்த மாதிரி போடும்போது மிஸ் ஆகாது நண்பா. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்னில் 13, 31 அல்லது 16, 61 இந்த 4 நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நம்பர் நண்பா. 552 அல்லது 502, 595, 012 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் இறங்குங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி டியருக்கு நம்ம ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருந்தோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்க நண்பா. வீடியோ போட டைம் இல்லாதனால நமக்கு இந்த நம்ம சேனல் பேஜில் போனீங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அதில் அந்த கம்யூனிட்டிங்கிற பேஜ் பிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷோக்குண்ட டைமிங்க்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம டியர் 1 மணி ஷோவில் ஒரு நல்ல வின்னிங் வந்துருந்தது நண்பா. அது பார்த்திங்கன்னா நம்ம பி போர்டில் 8 அல்லது 3 வரும்னு கொடுத்து பிசியில் மொத்தமாகவே 4 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அதில் பிசியில் 31ன்னு சொல்லி பாஸ் ஆகிருக்கு நண்பா. 4 நம்பரில் 3 நம்பர் 4 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 மணியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு 8 மணியில் கரெக்டாக தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஏபியில் வந்து 0660 அந்த மாதிரி வரும்னு சொல்லி கஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த 06 வந்து 09 விழுந்துருச்சு நண்பா. அதில் ஒரு வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு நண்பா டியரில். அதனால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.